குபேரனாக்கும் ரதசப்தமி விரதம். சப்தமியில் சிறந்தது ரதசப்தமி. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் மிக முக்கியமானது ரதசப்தமி ஆகும். இந்த நாளில் விரதமிருந்து செய்யப்படும் தான தர்மங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். ரதசப்தமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயத்துக்கு முன்னதாக ஸ்நானம் செய்த பிறகு இந்த மந்திரத்தை சொன்னால் ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும். சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் மிக முக்கியமானது ரதசப்தமி ஆகும். இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. சப்தம் என்றால் 7 என்று பொருள். அமாவாசைக்கு பிறகான 7வது நாள் சப்தமி திதியாகும். உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க மாதமான சப்தமி திதியே ரதசப்தமி என்று போற்றப்படுகிறது. அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து சென்றும் 7 குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றன. இந்த நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும். அப்படி செய்ய இயலாதவர்கள் வீட்டில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் நின்றபடி நீராட வேண்டும். பெண்கள் எருக்கம் இலைகள், மஞ்சள், அக்ஷதையும், ஆண்கள் மற்றும் குழந்தைகள் 7 எருக்கம் இலைகள் மற்றும் அக்ஷதையும் தலைக்கு மேல் வைத்து கொண்டு நீராட வேண்டும். 7 எருக்கம் இலைகளையும் கால்களில் 2, கைகளில் 2, தோள்பட்டையில் 2, தலையில் 1 என்று பிரித்து வைத்து நீராட வேண்டும். இவ்வாறு வைத்துக்கொண்டு நீராடுவது செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும். தந்தை இல்லாத ஆண்கள், கணவரை இழந்த பெண்கள் 7 எருக்கம் இலைகளுடன் பச்சரிசி, கருப்பு எள் ஆகியவற்றை தலையில் வைத்து நீராடுவது சிறப்பு. கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் சொல்கின்றன. ரதசப்தமி அன்று சுத்தமான இடத்தில் பசுவின் சாணம் பூசி அந்த இடத்தில் சூரிய ரதம் வரைய வேண்டும். அதில் சூரிய சந்திரரை வரைந்து அவர்கள் பவனி வருவதாக நினைத்து கொள்ள வேண்டும். அதற்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம் இட்டு சிவப்பு நிறம் உட்பட பல்வேறு வாசனை மலர்களால் அர்ச்சித்து சூரிய நாராயணனின் துதிகளை சொல்லி வழிபட வேண்டும். முக்கியமாக ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம், கோதுமையால் செய்த சப்பாத்தி, சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் நல்ல பலனை தரும். வாசலில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் போன்றவற்றை படைக்கலாம். இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். ஒரு நாள் பிரம்மோற்சவம். திருப்பதியில் ரதசப்தமி தினத்தன்று ஒரு நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும். அன்றைய தினம் திருமலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி 7 வாகனங்களில் 4 மாட வீதிகளில் பவனி வருவார். இந்த ஒரு நாள் பிரம்மோற்சவத்தை சிறிய பிரம்மோற்சவம் என்றும் அழைப்பார்கள். ரதசப்தமி அன்று அதிகாலை 5:30 மணிக்கு சூரிய பிரபை வாகனத்திலும், காலை 9 மணிக்கு சின்ன ஆதிசேஷன் வாகனத்திலும், 11 மணிக்கு கருட வாகனத்திலும், பகல் 1 மணிக்கு அனுமன் வாகனத்திலும் மலையப்ப சுவாமி வீதி உலா வருவார். பகல் 2 மணிக்கு சக்கர ஸ்நானம் நடைபெறும். தொடர்ந்து மாலை 4 மணிக்கு கற்பக விருஷ வாகனத்திலும், மாலை 6 மணிக்கு சர்வ பூபால வாகனத்திலும், இரவு 8 மணிக்கு சந்திர பிரபையிலும் சுவாமி வலம் வருவார். அதோடு பிரம்மோற்சவ நிகழ்ச்சி நிறைவு பெறும். பொங்கல், ரதசப்தமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயத்துக்கு முன்னதாக நீராடிய பிறகு இந்த மந்திரத்தை சொன்னால் ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும். இந்த வருடம் 16/2/2024 வெள்ளிக்கிழமை ரதசப்தமி வருகிறது. இதன் தாத்பரியம், பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிர் பிரிய வேண்டும் என்று காத்திருந்தார். ஆனால் அப்புண்ணிய காலம் வந்ததும் அவர் உயிர் பிரியவில்லை. தான் விரும்பியது போல் ஏன் இன்னும் மரணம் ஏற்படவில்லை, நான் என்ன பாவம் செய்தேன் என்று ஸ்ரீ வேதவியாசரிடம் கேட்டார்.
அதற்கு வேதவியாசர், மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு அநீதி செய்வது மட்டும் பாவமில்லை, அதர்மம் செய்பவர்களை கண்டும் கண்டிக்காமல் இருப்பதும் பாவம். துரியோதனன் சபையில் பாஞ்சாலி துகில் உரியப்பட்டபோது அவள் காப்பாற்றுங்கள் என்று கதறிய போதும் உன் அங்கங்கள் சும்மா இருந்தன என்றார். செயல்படாத தர்மம் அதர்மத்தை விட மோசமானது. அந்த பாவத்தினால்தான் நீ விரும்பியபடி மரணம் ஏற்படவில்லை என்று கூறினார். நான் செய்திருக்கும் மாபெரும் பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் என்று பீஷ்மர் கேட்டார். அதற்கு வேதவியாசர், யார் ஒருவர் தான் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அவரை விட்டு அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது. இருந்தாலும் அநீதியை எதிர்க்காத உன் கண்கள், காதுகள், வாய், தோள்கள், கைகள், கால்கள் அனைத்திற்கும் மேலாக தர்மத்தை சிந்தனை செய்யாத உன் தலை என அங்கங்கள் அனைத்தும் தண்டனை பெற்றே ஆக வேண்டும் என்றார். அதற்கு பீஷ்மர், என் அங்கங்களை பொசுக்க சாதாரண அக்னி போதாது, சூரிய பகவானின் வெப்பத்தை எடுத்து என் அங்கங்களை பொசுக்க உதவுங்கள் என்றார். அப்போதுதான் என் பாவம் தொலையும் என்று வேண்டினார். உடனே வேதவியாசர் சூரியனின் முழு சக்தியும் உள்ள எருக்க இலைகளால் பீஷ்மரின் அங்கங்களை மூடினார். இந்த எருக்க இலைகள் சூரிய சக்தியை உன் உடலில் பாய்ச்சும், நீ புனிதம் அடைவாய் என்றார். பின் பீஷ்மர் தியானத்தில் அமர்ந்து அந்நிலையிலேயே முக்தி அடைந்தார். அந்த புனித நாளே ரதசப்தமி. பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்து விட்டாரே, அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தருமர் வருந்தினார். அதற்கு வியாசர், ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் பரிபூரண தூய்மை உள்ள துறவிக்கும் நீத்தார் கடன் என்பது அவசியமே இல்லை, அவர்கள் நற்கதியையே அடைவார்கள் என்று கூறினார். வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் என்றும் கூறினார். ரதசப்தமி அன்று தங்கள் உடலில் இருக்க நிலைகளை வைத்து நீராடுபவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவர். பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்ததால் மகா புண்ணியமும் அடைவர் என்று கூறினார். எனவே ரதசப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு 7 எருக்க நிலைகளை அக்ஷதை சேர்த்து தலை, கண்கள், தோள்பட்டைகள், கால்களில் வைத்து கொண்டு நீராடினால் பாவத்திலிருந்து விடுபடலாம். அன்று சூரிய பகவானுக்கும் பீஷ்மருக்கும் தூய்மையான நீரினை உள்ளங்கையில் ஏந்தி அர்க்கியம் சமர்ப்பிக்க வேண்டும். சூரிய பகவானின் அஷ்டோத்திரத்தில் வரும் சில முக்கியமான நாமாவளி.